பெண்கள் இவ்வளோ பெண்களுக்கு இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டின் வாக்காளர்களில் பெண் வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா ஆண் வாக்காளர்கள் அதிகம் பெண் வாக்காளர்கள் தான். கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் மொத்தமா பார்த்தீங்கன்னா பெண் வாக்காளர் தான் அதிகம். ஆனா அவங்களுக்கு அவங்க உரிமைகளை பத்தி தெரியுமா? தெரியல. ரோட்ல எங்கேயாவது தனியா நடந்து போக முடியுதா பெண்கள்லாம்? இன்னைக்கு ராத்திரில கேட்கல, பகல்ல சொல்ற. குடிச்சுக்கிட்டு போதையிலையும் குடிச்சு தீண்டல் பண்ணுங்க, கிண்டல் செய்யறது, கையை பிடிச்சி எடுக்கிறது, எங்கேயோ கூட்டு பலாத்காரம், இதெல்லாம் எங்கெங்கே நடக்கும். நம்ம வட மாநிலங்கள் இல்லை, தமிழ்நாட்டில் நடக்கும். அடுத்தது விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, ரைட் டு ஃபார்மிங் அண்ட் ரைட் டு ஃபுட். விவசாயிகளுக்கு எவ்வளவு உரிமைகள் இருக்கு. இப்ப நான் இந்த மாவட்டத்தில் விவசாயியா இருந்தேன்னா எனக்கு என்ன உரிமை தெரியுமா? இந்த பாலாத்துல அரசு தடுப்பணை கட்டி அந்த பாலாத்து தண்ணியே நான் விவசாயம் பண்ணணும், அது எனக்கு உரிமை இருக்கு. ஏன்னா என் மண்ணில் தான் ஆறு போகுது, அந்த ஆத்து தண்ணி நான் பயன்படுத்துவதற்கு எனக்கு உரிமை இருக்கு. அதை கொடுப்பது அரசுடைய கடமை. ஆனா அவங்க செய்யல. ஏன் தடுப்பணை கட்டல? அங்க மண் கொள்ளடிக்க முடியாது, மணல் அள்ள முடியாது. இவங்க எல்லாம் காலகாலமா மணல் கொள்ளை அடிக்கிறதுக்காக நான் இங்க விவசாயம் பண்ண முடியல. என்னால இந்த மாவட்டத்தில் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் இருக்கு. இந்த தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கழிவு அப்படியே பாலாத்துல விட்டுறாங்க. அந்த பாலாத்துல அந்த தண்ணியை நான் விவசாயம் பண்ண முடியல, நான் குடிக்க முடியல. அதை சரி செய்வது அரசினுடைய கடமை. அந்த தண்ணியை நான் குடிக்கிறது என்னுடைய உரிமை. விவசாயிகளுடைய விளைநிலங்கள் விளைச்சல் சொன்னாங்க. மாம்பழம் அதிக விளைச்சல் இந்த பகுதியில். இந்த மாம்பழம் விலை இந்த வருஷம் விலை இருக்குதா? போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு டன் மாம்பழம் 28,000 ரூபாய் போச்சு. 24,000, 28,000, 21,000. இப்போ 4,000 ரூபாய், 3,000 ரூபாய் குறைஞ்சி. 4,000 ரூபாய் இப்போ 3,000 ரூபாய் ஒரு டன் மாம்பழம். அது பறிச்சு எடுத்துட்டு போறது கூட கட்டுப்படி ஆகல. இதை எடுத்துட்டு போய் அங்க பக்கத்துல பார்டர்ல போய் கொடுக்குறாங்க மாம்பழம். அவங்க எனக்கு எல்லாம் வேண்டாங்கன்னு திருப்பி அனுப்புறான். ஆந்திராவில் என்ன பண்ணிருக்கிறாங்க? ஒரு டன் மாம்பழத்துக்கு 4,000 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க அவங்க விவசாயிகள். ஆனா இங்க நம்ம முதலமைச்சர் அவர்கள் ரோட் ஷோ போடுற. மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? மாதம் மும்மாறி பொழிகிறதா? கல்லணையில தண்ணி வருதா? இங்க விவசாயிகள் கஷ்டத்திலையும் கடலையும் கழுத்துல தொங்கிட்டு இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இதுதான் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து. தலையெழுத்தை நம்ம மாற்றணும். மற்ற யாரும் மாற்ற போறது கிடையாது, நம்ம தான் மாற்றுவோம். நம்ம கடமை இது. இதுதான் இந்த உரிமைகள் சொல்ற உரிமைகள். இது எல்லா உரிமைகளும் இருக்குது இல்ல, ஆனா உங்களுக்கு தெரியல. அதுதான் நான் தெருத்துறா வரப்போறேன். எல்லாம் வந்து மக்களை வாங்க, இது பாட்டாளி மக்கள் எல்லா மக்களும் வாங்க. அனைத்து தரப்பு, அனைத்து சமுதாயம், அனைத்து மதத்தினை, அனைத்து எல்லா தரப்பு மக்களும் வரணும். வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு டெவலப்மெண்ட், அது எல்லாமே மொத்தமா நீடித்த வளர்ச்சி. அடுத்தது வந்து அடிப்படை சேவைக்கான உரிமை, ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ். இந்த ஆபீஸ், பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருந்து இபி ஆபீஸ்ல இருந்து எல்லா தாசில்தார் ஆபீஸ்ல போய் அப்ளை பண்ணி நமக்கு ஏதாவதுன்னா அடுத்தடுத்து லஞ்சம் கொடுக்கணும், அடுத்தடுத்து கொடுக்கணும், கிளர்க்கு கொடுக்கணும், அடுத்தது மேல ஆபீசர், அதுக்கு மேல ஆபீசர், அதுக்கு மேல ஆபீசர், அப்புறம் சேர்மன், எல்லாம் லஞ்சம் கொடுத்தாதான் நமக்கு கிடைக்கும், அனுமதி கிடைக்கும், சர்டிபிகேட் கிடைக்கும். ஆனா அதுக்கெல்லாம் என்ன தீர்வு? ஆன்லைன்ல நீங்க, நம்ம ஆட்சியில் ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணா ஆன்லைன்ல உங்களுக்கு அனுமதி வந்துடும். யாரையும் பார்க்க வேண்டாம், ஒரு பைசா லஞ்சம் கொடுக்கும். இது நம்மளுடைய உரிமை, கொடுப்பது அரசுடைய கடமை. அடுத்தது கல்வி நல்வாழ்வுக்கான உரிமை. இது முக்கியமான உரிமை. கல்வி தமிழ்நாட்டு மக்கள், அனைத்து தரப்பு மக்களுக்கு நல்ல தரமான இலவச கட்டணமில்லா சுமை இல்லாத கல்வி கொடுப்பது அரசினுடைய கடமை. அதை பெறுவது நம் உரிமை. எதுல இருக்கு? நம்முடைய அரசியல் சாசனத்தில், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கு. என்னன்னு அரசு நமக்கு கொடுக்கணும்னு இருக்கு. ஆனா கொடுக்குறாங்களா? ஒண்ணும் கிடையாது. காசு வச்சிருந்தா பெரிய ஸ்கூல், காசு இல்லைன்னா
ஒத்த ஆசிரியர் உள்ள ஸ்கூல், அரசு பள்ளிக்கூடம். இதுக்கு முடி 5 ஆசிரியர்கள் இருந்தா இப்ப 1 தான் இருக்கிறாங்க, மூடிட்டு போறாங்க பள்ளிக்கூடம். இந்த நிலை. அதே போன்று நல்ல தரமான மருத்துவம் பெறுவது உங்களுடைய உரிமை, அதை கொடுப்பது அரசுடைய கடமை. எந்த மருத்துவமனையில இன்னைக்கு நல்ல மருத்துவம் கொடுக்கிறாங்க? ரொம்ப மோசமா இருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.